ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி பர்லா மீன் குழம்புங்க. இது பாருங்கள், மீன் கழுவி வச்சுருக்கோம். இது வந்து வறுவலுக்கு, இது வந்து குழம்புக்கு. இப்போ வறுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சால்ட் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து தண்ணி போட்டு வரவிக்குங்க. இப்படி வரவிக்கிட்டு மீன் எடுத்து போட்டு இதில் நல்லா கலரி வச்சு ஒரு 10 நிமிஷம் போட்டு வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதனுடைய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இதில் வந்து சத்து நிறைய இருக்குது. இது வந்து வஞ்சரம் மாதிரி இருக்குங்க, முள் இருக்காது. பசங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வறுத்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். இதனுடைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி பர்லா மீன் குழம்புங்க. இது பாருங்கள், மீன் கழுவி வச்சுருக்கோம். இது வந்து வறுவலுக்கு, இது வந்து குழம்புக்கு. இப்போ வறுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சால்ட் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து தண்ணி போட்டு வரவிக்குங்க. இப்படி வரவிக்கிட்டு மீன் எடுத்து போட்டு இதில் நல்லா கலரி வச்சு ஒரு 10 நிமிஷம் போட்டு வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதனுடைய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இதில் வந்து சத்து நிறைய இருக்குது. இது வந்து வஞ்சரம் மாதிரி இருக்குங்க, முள் இருக்காது. பசங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வறுத்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். இதனுடைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். மீன் நல்லா இந்த மாதிரி வந்து எல்லா மீனும் எடுத்து போட்டு விரவி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் போட்டு நீங்கள் வறுத்து பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க. வஞ்சர மீனோடு இது அவ்வளோ டேஸ்ட்டு. பரா மீன் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பரா மீனை வந்து நல்லா இந்த மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலருங்க. நல்லா எல்லா மீன்லையும் வந்து படணும். இந்த காரம் உப்பு அப்போ தான் சேரும். நல்லா இந்த மாதிரி வரவிங்க. நல்லா பெரிய பாத்திரத்தில் போட்டு வருங்க. அப்போ தான் வந்து எல்லா மீன்லேயும் வந்து காரம் உப்பும் சேரும். காரம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி வரவி மீன் வந்து இந்த கலரில் இருக்கணுங்க. மசாலா நல்லா ஒட்டும். அந்த மாதிரி மிளகாத்தூள் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கலரி மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மீன் ஊறட்டும். அடுத்தது வந்து மீன் குழம்பு பார்க்கலாம். மீன் குழம்பு வைப்பது எப்படின்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிராமத்து மீன் குழம்பு செய்வது எப்படி பாருங்கள். மீன் வந்து மண் சட்டியில் செய்வது எப்படி பாருங்கள். மண் சட்டி வச்சாச்சு. இது வந்து மீன் குழம்புக்கு தேவையான பொருளுங்க. இதை வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு, சோம்பு இது ஒரு ஸ்பூன் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணுங்க. இந்த வெங்காயம் வந்து எண்ணெயில் தாளிக்கணும். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 10, 2 பச்சை மிளகா, ஒரு பூண்டு இது எண்ணெயில் வதக்கணும். இது வந்து மிக்சியில் அரைச்சி இப்போ தேவையான புளி தண்ணி ஊற வச்சுருக்கேன். வாங்க சமையல் பண்ணலாம். பாருங்கள், இதுக்கு தேவையான மீன் குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய்ங்க ஒரு 50 கிராம். அடுத்தது வந்து கடுகு போட்டுங்க. கடுகு போட்டுங்க. கடுகு, உளுந்து, வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. கறிவேப்பிலை போடுங்க. அடுத்தது பொரிஞ்ச பிறகு கறிவேப்பிலை, பாருங்கள் நம்ம அந்த கலருக்கு வரணும் வெந்தயம். அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் போடுங்க.
பாருங்கள் நல்லா எண்ணெய் போட்டு கடுகு வெந்தயம் உளுந்தெல்லாம் போட்டு நல்லா வதந்துச்சுங்க. அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10, பெரிய வெங்காயம் 1, 2 பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த மாதிரி வதங்க விடணுங்க. மீன் குழம்பு நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மண் சட்டியில் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் சைடெல்லாம் இந்த மாதிரி மண் சட்டியில் தான் மீன் குழம்பு செய்வாங்க. இந்த பூண்டு எதுக்குன்னா குழம்பு கொதிக்கும் போது உரலில் தட்டி போட்டால் தான் இன்னும் மணமாக இருக்கும் மீன் குழம்பு. நம்ம மிக்சியில் அரைச்சி போடக்கூடாது, உரலில் தட்டி தான் போடணும். இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி, அடுத்தது வந்து 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வதக்குங்க. மண் சட்டினாவே மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி தக்காளி வதங்கலைன்னா கல் உப்பு 2 போட்டு வதங்குங்க, சீக்கிரமாக வதங்கிடும். அடுத்தது வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். அதிலே தண்ணியிலே நல்லா கரைச்சி இந்த தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு அதிலே ஊற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம வதக்கி வச்சல மிக்சியில் அரைச்சது அந்த மசாலாவை இது கூட போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு இந்த நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஜீரகம், மிளகு, பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சதை இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கணும். பாருங்கள் மீன் பாருங்கள், இந்த வறுத்து வச்சாச்சு. வறுத்து மீன் பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி மசாலாலாம் நல்லா சேர்ந்து பாருங்கள், எண்ணெய் திரி நல்லா மேலே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வர நேரத்தில் புளி தண்ணியில் இந்த மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போது நம்ம அது கூட சேர்ப்போம். இந்த மாதிரி வந்து புளி தண்ணி மிளகாத்தூள் போட்டு நல்லா கரைச்சி வச்சிடணும். இந்த மாதிரி வதங்கின பிறகு இதில் எடுத்து ஊற்றிட்டு பாருங்கள், வாசனை சூப்பராக இருக்குது. இப்போவே மீன் குழம்பு வாசனை வருது பாருங்கள். இந்த மாதிரி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இந்த பரா மீனை போட்டுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய கிராமத்து மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க, குழம்பு நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து கொதிச்சு வந்துச்சுங்க. நல்லா திக்னஸாக இருக்கணும். பார்க்கும்போது குழம்பு தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா திக்னஸாக இருக்கும். இந்த டைமில் வரும்போது மீனை போட்டாச்சுங்க. பாருங்கள், மீனை போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கலரி விடணும். போட்டு இந்த கொத்தமல்லியும் பூண்டையும் நான் உரலில் தட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி தட்டி தான் போடணும், அரைச்சி போடக்கூடாது. உரலில் பூண்டு தட்டி போட்டு கொதிக்கும் போது இந்த மாதிரி மேலே தூவி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மீன் குழம்பு ரெடி. பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டு மண் சட்டி பானையில் செஞ்சு பாருங்கள், மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். மீன் வறுத்து வச்சு பாருங்கள். இந்த மாதிரி மீன் வறுத்துட்டு பூண்டும் கறிவேப்பிலை எண்ணெயிலே மீன் கூடிய தூவி பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது. வாசனையும் ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க, குழம்பு நல்லா இந்த ஸ்டேஜில் வந்து கொதிச்சு வந்துருச்சுங்க. நல்லா திக்னஸாக இருக்கணும். பார்க்கும்போது குழம்பு தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா திக்னஸாக இருக்கும். இந்த டைமில் வரும்போது மீனை போட்டாச்சுங்க. பாருங்கள், மீனை போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கலரி விடணும். போட்டு இந்த கொத்தமல்லியும் பூண்டையும் நான் உரலில் தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி தான் போடணும், அரைச்சி போடக்கூடாது. உரலில் பூண்டை தட்டி போட்டு கொதிக்கும் போது இந்த மாதிரி மேலே தூவி ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி. பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டு மண் சட்டி பானையில் செஞ்சு பாருங்கள், மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். மீன் வறுத்து வச்சது பாருங்கள். இந்த மாதிரி மீன் வறுத்துட்டு பூண்டும் கறிவேப்பிலையும் எண்ணெயிலே மீன் கூடயே தூவி வறுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாசனையும் ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.